ஒன்று தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்கிறது, எல்லாவற்றையும் சோதித்துப் பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நம்ம வாழ்ந்துட்டு வர இந்த காலகட்டம் கடைசி காலகட்டம். இந்த நாட்கள்ல நம்ம வஞ்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம ஏமாற்றப்படுவோம். அதனால தான் ஏசப்பா நமக்கு சொல்றாங்க, நம்ம நலமானதை பிடித்துக் கொள்ளணும். எப்படி பிடித்துக் கொள்ளணும் அப்படின்னா, சோதித்து பார்க்கணும். ஒருத்தங்க சில போதனைகள நம்மகிட்ட சொல்றாங்கன்னா, அது நல்ல போதனை தானா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது உதவுமா? அது நம்மள மேல கொண்டு போகுமா? அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும். யோசித்து பார்த்து தான் நம்ம அத வந்துட்டு அக்செப்ட் பண்ணணுமே தவிர, அத கண்மூடித்தனமா நம்பிறக்கூடாது. நம்ம எப்படி ஏமாற்றப்படுறோம், வஞ்சிக்கப்படுறோம் அப்படின்னா, சில நேரங்கள்ல நம்ம சொல்ல கேட்டுருப்போம். நமக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னா இவ்ளோ பே பண்ணணும், இவ்ளோ காசு குடுக்கணும். இல்லன்னா இந்த ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க இந்த பலிய செலுத்துங்க. இப்படிலாம் சொல்ல கேட்டுருப்போம். ஆனா நம்முடைய ஏசப்பா இப்படிலாம் சொல்ல மாட்டாரு. ஏசப்பாவுடைய சமூகத்துல எல்லாமே ஃப்ரீயா நமக்கு கிடைக்குது. நம்ம ஜெபம் பண்ணி அத பெற்றுக்கொண்டா ஏசப்பா நமக்கு தருவாங்க. ஆனா வஞ்சிக்கப்படாதீங்க. யாராவது இப்படி சொல்லி உங்கள ஏமாற்றுனாங்க அப்படின்னா, நீங்க நம்பாதீங்க. அதே மாதிரி இன்னும் நமக்கு பெரியவர்கள் கூட சில நேரங்கள்ல அட்வைஸ் பண்ணுவாங்க. அத கூட நம்ம என்ன செய்யணும்னா, நலமானத எடுத்துக்கொள்ளணும். இன்னும் கெட்ட விஷயங்களுக்கு நம்மள விலக்கி பாதுகாத்துக்கொள்ளணும். ஏசப்பா நமக்கு காட்டுன வழியில நம்ம வாழ பழகணும். இதுக்கு ஏசப்பா நமக்கு ஞானத்த தரணும். நலமானதை பிடித்துக்கொள்றதுக்கு ஏசப்பா நமக்கு ஞானத்த தந்தா தான், இந்த கடைசி நாட்கள்ல நம்ம வஞ்சிக்கப்பட மாட்டோம். ஏசப்பாட்ட கேளுங்க ஞானத்த தாங்கன்னு கேட்கும்போது ஏசப்பா நமக்கு தெளிந்த புத்திய தருவாங்க. விசுவாசிங்க, அற்புதங்கள எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.